அன்பு நண்பர்களே, நாம் வாழும் இந்த உலகம் உறுதிமொழிகள் மீறப்படும் ஒரு உலகம். ஒவ்வொரு நாளும் செய்திகளில் மக்களிடையே நம்பிக்கை அரிக்கப்படுவதைப் பற்றிய கதைகள் நிரம்பியுள்ளன. சுற்றி பார்க்கும்போது நம்மை சூழ்ந்திருப்பது நிச்சயமற்ற தன்மை மட்டுமே என்று அடிக்கடி தோன்றுகிறது. ஆயினும் தாவீதின் வாழ்க்கையில் எல்லாம் நிச்சயமற்றதாக தோன்றிய தருணங்களிலும் கடவுளின் நித்திய வாக்குறுதியில் அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையை தைரியமாக அறிவித்தார். என் குடும்பம் கடவுளுடன் சரியாக இல்லையா? அவர் என்னுடன் நித்திய உடன்படிக்கை செய்யவில்லையா? 2 சாமுவேல் 23:5. தாவீதுக்கும் கடவுளுக்கும் இடையிலான வாக்குறுதி மாறாத விசுவாசத்தையும் நித்தியத்தையும் அடிப்படையாகக் கொண்டது. தாவீது பல தவறுகளும் குறைபாடுகளும் கொண்ட ஒரு பரிபூரணமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர். இருப்பினும் அவரது குடும்பத்தை என்றென்றும் நிலைநிறுத்துவதாக கடவுள் அளித்த வாக்குறுதி ஒருபோதும் அசைக்கப்படாது என்று அவர் உறுதியாக நம்பினார். அவரது அறிவிப்பு அவரது பலவீனங்களுக்கு மத்தியிலும் கடவுளின் வாக்குறுதி உறுதியானது மற்றும் நித்தியமானது என்பதை காட்டுகிறது. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தாவீதின் இந்த கதை இன்று நம்முடன் எவ்வாறு தொடர்புடையது? தாவீது பற்றிக்கொண்ட வாக்குறுதி ஒரு நபருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. ஆச்சரியமாக, இயேசு கிறிஸ்து மூலம் அந்த வாக்குறுதி மனிதகுலம் முழுவதற்கும் விரிவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தாவீதின் வம்சாவளியாக வந்த இயேசு ஒரு அரசராக மட்டுமல்ல, நமது இதயங்களை ஆளும் நித்திய அரசராக இருக்கிறார். அவரது சிலுவையில் தியாகத்தின் மூலம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கை நாம் யாராக இருந்தாலும், நமது பின்னணி எதுவாக இருந்தாலும், கடவுள் நம்மை உள்ளவாறு ஏற்றுக்கொள்கிறார், நமது பாவங்களை மன்னிக்கிறார் மற்றும் நமக்கு நித்திய வாழ்க்கையை வழங்குகிறார் என்ற வாக்குறுதியாகும். அன்பு நண்பர்களே, தாவீது கடவுளின் வாக்குறுதியை உறுதியாக பற்றிக்கொண்டு தனது இறுதி தருணங்களில் கூட நம்பிக்கையை கண்டது போல இன்று நாமும் இயேசு கிறிஸ்துவில் இந்த மாறாத வாக்குறுதியை பற்றிக் கொள்ளலாம். உலகின் நிச்சயமற்ற தன்மைகளால் அசைக்கப்படும்போது, எதிர்காலத்தை பற்றிய கவலையில் மூழ்கும்போது அல்லது நமது சொந்த குறைபாடுகளால் ஊக்கமுடக்கும்போது இயேசு நமது மிக உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறார். பணியிடத்தில் உள்ள சவால்கள், வீட்டில் உள்ள மோதல்கள் அல்லது அறியப்படாத எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில் நாம் இயேசுவை நோக்கி அவர் ஏற்படுத்திய விசுவாசமான வாக்குறுதியை நம்பலாம். இயேசுவில் கடவுளின் வாக்குறுதி ஒருபோதும் தோல்வியடையாது. இந்த விசுவாசமான வாக்குறுதியை நீங்கள் உறுதியாக பற்றிக்கொண்டு இன்றும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தைரியத்துடனும் உறுதியுடனும் வாழ வேண்டும் என்பது எனது ஆர்வமான நம்பிக்கையாகும்.